வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பக்கம் 59 இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மொழியோடு விளையாடு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வட்டமிட்ட சொற்களுக்கு ஏற்ற குறிப்புகள் எழுதுக. வட்டமிட்ட சொற்களுக்கு இங்கே பாருங்கள், சிலதுக்கு வட்டமிட்டிருக்காங்களா, இங்கே பாருங்கள், மட்டை, எட்டு, புல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? சொற்களுக்கு ஏற்ற குறிப்புகள் எழுது. வட்டமிட்ட சொற்களுக்கு ஏற்ற குறிப்புகள் நம்ம அதை பற்றின ஒரு குறிப்பு எழுதணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம என்ன எழுதியிருக்கோம் முதல்ல பாருங்கள். முதல்ல நமக்கு ஒன்று மணமிக்க மலர் மல்லிகைன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே அடுத்து பாருங்கள், சிறுவர்கள் வலையில் மீன் பிடித்தனர். வலைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வட்டமிட்டிருக்காங்க. அப்போ வலைக்கு என்ன எழுதிருக்கோம்னா, சிறுவர்கள் வலையில் மீன் பிடித்தனர். என்ன பண்ணாங்க? மீன் பிடித்தனர். அடுத்து பாருங்கள், எட்டுக்கு என்ன எழுதணும்னா, சிலந்தியின் கால் 8. சிலந்தியின் கால் 8. அடுத்து பாருங்க, மட்டைக்கு சிறுவர்கள் மட்டைப்பந்து விளையாடினர். சிறுவர்கள் மட்டைப்பந்து விளையாடினர். அடுத்து 4வது பாருங்க, என் அம்மா வடை சுட்டாள். என் அம்மா வடை சுட்டாள். வடைக்கு அதுக்கப்புறம் புல்க்கு பசு புல் மேய்ந்தது. என்னது? பசு புல் மேய்ந்தது. அடுத்து பாருங்க, கலங்கரை விளக்கம் இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. கலங்கரை விளக்கம் இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. நம்ம என்னென்ன சொற்கள்ங்க பாருங்க. எடுத்துக்காட்டு களம் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? கரை வருங்களா? கரைன்றது என்னது? ஆற்றுக்கரை, ஆற்றங்கரை, வேற என்னது? பீச்சில் நிற்கிற அந்த கடற்கரை, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? அந்த கரைன்றது வரும். விளக்கம்ன்றது விளக்கம் கொடுக்கறது கலங்கரை. அதுக்கப்புறம் கலகம் என்ன வருது? கலக்கம், விரைக. என்னது? கலக்கம், விரைக. இதில் வேற ஏதாவது உங்களால் உருவாக்க முடியும்னா அது கூட நீங்கள் இதில் சொற்களை உருவாக்கி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, கதைக்கான முதல் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த தொடரை கூறி கதையை நிறைவு செய்க. இது பள்ளியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. கதை தொடர் 1 அன்று காட்டில் பொங்கல் திருவிழா. கதை தொடர் 2 இன்சுவை பள்ளி சொல்லும் வழி பணப்பை ஒன்றை கண்டெடுத்தால். இதை கதையை நிறைவு செய்ய வேண்டியது. அடுத்த பக்கத்தில் போகலாம். நம்ம அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான சொற்களை எடுத்து எழுதுக. சரியான சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே கொஞ்சம் சொற்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சொற்கள் கொடுத்துருக்காங்க. மரம், தோழன், நன்மை, 2 சொல்லி மகிழ்வது. இது கரெக்டாக நம்ம என்ன எழுதணும்? எடுத்து எந்த லா வரும், எந்த இன்னும் வரும், எந்த ரா வரும்னு சொல்லிட்டு பார்த்து எழுதணும். இங்கே பாருங்க, வீட்டுக்கு ஒரு என்ன வளர்ப்போம்? மரம் வளர்ப்போம். என்ன வளர்ப்போம்? மரம் வளர்ப்போம். உயிர் கொடுப்பான் தோழன். எந்த லா வரும்? பெரியலா, சிறப்புள்ளா. தமிழுக்கு வரக்கூடிய அந்த சிறப்புள்ளா வரணும். நேர்மை எப்போதும் நன்மை தரும். எந்த இன்னு வரும்? 2 சொல்லி இன்னு வரும். என்ன வரும்? 2 சொல்லி இன்னு இந்த இடத்துல வரும். அடுத்து பாருங்க, கொடுத்து மகிழ்வது இன்பம். எந்த இல் வரும்? சிறப்பு இல் தான் வரும். இந்த லா தான் வரும். சரிங்களா? குழந்தை இருக்குமிடம் கலகலப்பாக இருக்கும். இங்க பாருங்க, குழந்தைக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன? சிறப்புள்ளா தான் வரும். என்ன வரும்? சிறப்பு. இதில் வரது எல்லாமே என்ன வருது? சிறப்பு ழா தான் வருது. சின்னரா வருது. அதே மாதிரி 2 சொல்லி எண் வருது. 2 சொல்லி நன்மை. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுக்கு என்ன போகிறோம்? பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. நம்மளுக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணணும்? தொடர் உருவாக்கணும். என்ன பண்ணணும்? தொடர் நம்ம உருவாக்கணும். மழை, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மலை, உயர்ந்து நிற்பது மலை. கரின்னு என்னதுன்னா, நான் கரிக்கோள் வைத்து படம் வரைந்தேன். கரிக்கோள்னா என்னது? பென்சில். என்னது? கரிக்கோள்னா என்னது? பென்சில். நான் கரிக்கோள் வைத்து படம் வரைந்தேன். என்னது? கரிக்கோள் வைத்து படம் வரைந்தேன். அடுத்து பாருங்க, கறி. என் அம்மா காய்கறிகள் வாங்கினார். என்னது? என் அம்மா காய்கறிகள் வாங்கினார். அடுத்து பாருங்க, தவளை என்ன பண்ணும்? தாவி குதிக்கும். இந்த இடத்துல வாங்கினாள் எழுதிக்குங்க. என் அம்மா காய்கறி வாங்கினாள். இந்த இல் போட்டுக்குங்க. அடுத்து பாருங்க, தவளை தாவி குதிக்கும். அடுத்து இந்த தவளை என்னதை குறிக்கும்னா, இந்த தவளை பாத்திரத்தை குறிக்கும். என்னது? பாத்திரத்தை குறிக்கும். தவளை நிறைய தண்ணீர் இருக்கிறது. தவளை நிறைய தண்ணீர் இருக்கிறது. வழி நிறைய பூக்கள் உள்ளது. வழி நிறைய பூக்கள் உள்ளது. அடுத்து அவன் மிகுந்த மன வலியுடன் இருக்கிற. இந்த வலின்றது என்னன்னா ஒரு கஷ்டம். நமக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? அதை தான் சொல்லுவாங்க. அவன் மிகுந்த மனவலியுடன் இருக்கிறான். அடுத்து நிற்க அதற்கு தகன் கொடுத்துருக்காங்க. என்னால் இயன்றவரை இயற்கையை காப்பேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்மளோட இயற்கையை காப்பாற்றேன். எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன். என்னோட சுற்றுப்புறத்தை என்ன பண்ணணும்? தூய்மையாக வைத்திருப்பேன். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செயல் திட்டம் நம்ம என்ன செய்யணும்?
இயன்றவரை இயற்கையை காப்பேன்னு என்ன அர்த்தம்? மரக்கன்றுகளை தான் நடணும். என்ன பண்ணோம்? மரக்கன்றுகளை நடணும். சுற்றுப்புறத்தை தூய்மையான நம்ம குப்பை முதல்ல நாம வந்து குப்பையை பொது இடங்கள்லையோ எந்த இடத்துலையும் நம்ம போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எங்கே த்ரோ பண்ணணும்? டஸ்ட்பினில் போடணும். எங்கே போடணும்? டஸ்ட்பினில் போட்டோம்னாலே சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கும். நாம் முதல்ல மற்றவங்கள சரி பண்ணுறதை விட முதல்ல நாம் நம்மளை திருத்திக்கணும். அப்படி திருத்திக்கிட்டோம்னால என்ன ஆகிடும்? சுற்றுப்புறம் வந்து என்ன ஆகிடும்? தூய்மையாக மாறிவிடும். அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்? சரியாயிடும். அதனால இயன்றவரை இயற்கையை காப்பேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்? மரக்கன்றுகளை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ நட முடியுமோ நட்டு நம்மளோட இயற்கையை வந்து நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அடுத்து பார்க்கலாம். பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஆதன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் அவன் பட்டமிட்டு கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார். இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டான். அதற்கு அவன், இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான். உடனே அவன் தந்தை பட்டத்தின் நூலை அறுத்து விட்டார். பட்டம் அங்கும் இங்கும் பறந்து சட்டென்று கீழே விழுந்தது. அந்த நூல் தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய் அல்லவா? பார், நூல்தான் நூல் அருந்தும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டது. இது போலத்தான் நம் வாழ்க்கையும் நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார். முதல் கேள்வி பாருங்க. ஆதன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இங்க ஆதன் என்ன செய்து கொண்டிருந்தான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆதன் பட்டமிட்டு கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? பட்டமிட்டு கொண்டிருந்தான். அடுத்து பாருங்க. ஆதனின் ஆசை என்ன? அவனோட ஆசை என்ன? சுதந்திரமாக செயல்படுதல். எப்படி இருக்கணும்? சுதந்திரமாக செயல்படுதல். அடுத்து பாருங்க. நூல் அறுபட்டதும் பட்டத்தின் நிலை என்ன ஆனது? நூல் அறுபட்டதும் பட்டத்தின் நிலை ஆனது அங்கும் இங்குமாக பறந்து என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்தது. அங்கும் இங்குமாக பறந்து கீழே விழுந்தது. 4வது பாருங்க. இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? எழுதுக. இந்த கதையின் மூலம் நம்ம என்ன எழுதணும்? கண்டிப்பா வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு ஊன்றுகோல் வந்து தேவைப்படும். அது நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை வந்து ஏதாவது ஒரு இப்போ நேரத்தை படிக்காமல் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கோம்னா அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. நல்ல வழியில் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் தப்பு, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய என்னது இவங்க வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து சும்மா வந்து நொயின்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பிடித்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? அப்படி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் முன்னேற ஒரு ஊன்றுகோல் தேவை. அதை பிடித்து கொண்டு முன்னேற வேண்டும். அதை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும்? நம்ம முன்னேற வேண்டும். இதுதான் வந்து இந்த கதையின் மூலம் நாம அறிந்து கொண்டது. அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.